ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். எல்லாம் ஒரு அக்கப்போர் செய்தி தான். ட்ரெயினை திருடிட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? தமாஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்குவீங்க. ஆனால் உண்மையிலேயே ட்ரெயினை திருடிட்டானுவங்க. மைதிகுரி ஸ்டேஷனு, இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பர் லைன் இருந்தது. அதில் தாங்க ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. இது தாங்க ட்ரெயினை கடத்த வந்த ட்ரக்கு. இதை மாதிரி ஒரு 3 ட்ரக்கோடு வந்திருக்கானுவான். நேராக ஸ்பர் லைன் போனானுவான். எந்த பொட்டி அழகாக இருக்கோ அந்த பொட்டியை சூஸ் பண்ணானுவான். அதை தனியாக கட் பண்ணானுவான். ஸ்பர் லைனுக்கு பக்கத்தில் ஒரு கிரேன் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த பயலும் அந்த டிரைவருக்கு குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணானுங்களோ என்னவோ தெரியல. அவனை சொன்ன பெட்டியெல்லாம் அழகாக தூக்கி ட்ரக்கில் ஏற்றி வச்சுட்டான். அப்புறம் அவனோ எஸ்கேப்பு. அடுத்த தரம் வந்து இன்ஜினை திருடிட வேண்டியதான்ட்டு போயிட்டானுவான். நல்லா அழகாக இருக்க கோச்சா பார்த்து தான் திருடியிருக்கானுவான். ஸ்டேஷன் வாசல் வழியாகவே போயிருக்கானுவோம். பெட்டிகளை பார்த்தா நம்ம ஊர் பெட்டிகள் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த சம்பவமே இந்தியாவில் நடக்கலைங்க. இது நைஜீரியாவில் நடந்தது. ரிசியாக 3 ட்ரக்கு நிற்கிது பாருங்க. எல்லாம் புது பொட்டி. ஆயந்திரன் யாருக்கு வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயோ ட்ரெயினை காணணும்னு கதற. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் ரோட்டில் போகிற வர மக்கள்லாம் பார்த்து ட்ரெயினை பார்த்தீங்களா, யாராவது ட்ரக்கில் ட்ரெயின் பூட்டிகளை வச்சு எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு விசாரித்து கடைசியாக அந்த பரவலை பிடிச்சாச்சு. எதுக்குடா ட்ரெயின் பூட்டியை திருடுனீங்கன்னு கேட்டால் எங்கள் முதலாளி இதை கொண்டு சோமாலியாவில் விற்றுருவாருன்ட்டானோ. இன்னமும் நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்க இந்த நியூஸை. These are coaches of the Nigerian Railway Corporation loaded and about to be evacuated to only God knows where before they were intercepted and parked here at the railway terminus in Maiduguri. There are a lot of questions begging for answer in respect to this attempted evacuation of these coaches. Such information are not readily available at press time, but we are going ahead to find out from the authorities concerned. Here at the Borno State Police Command, the Commissioner in charge has confirmed to NTA News that 6 persons are currently under police custody in connection with that theft attempt, which followed a tip off by good Samaritans from around the area where the incident happened. He further confirmed to us that the arrest rhymes with the executive order signed by the Borno State Governor prohibiting all metal scavenging in Borno State. There was a distress call received from railway quarters. Loader trailers were sighted at railway terminus in Maiduguri, evacuating and loading properties belonging to Nigerian Railway Corporation. The properties include 3 coaches. On the receipt of that information, the Divisional Police Officer ITE mobilized his men. ட்ரெயினே திருடுறாங்கன்னு மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாடுவோம். போலீஸ் கேட்டதுக்கு அடுத்த தடவை நாங்கள் விமானத்தை திருடலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே பிடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கானுவோம். இவனோ ஒன்றா கேடி கேப் மாதிரி தனத்தில் நமக்கு நல்லா பொழுது போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.